வணக்கம் என் அன்பான உறவுகளை அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாருங்கள், தீபாவளிக்காக சுழியம் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு வேக வச்சுருக்கேன். சுழியத்துக்கு தேங்காய் வச்சுருக்கேன். தேங்காய் உடச்சி பூவாக திரிக்கிற வேண்டியதேன். மைதா மாவு பாக்கெட் வச்சுருக்கேன். தேவையான அளவு மைதா மாவு எடுத்துக்கிடுவேன். ஏலக்காய் வச்சுருக்கேன். வெல்லம் வச்சுருக்கேன். பாருங்கள், வெல்லம் சுத்தமான வெல்லம் தான், அதனால் அந்த வெல்லத்தை வச்சுருக்கேன். இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டு நம்ம நுணுக்கிக்கலாம். கடலப்பருப்பை நுணுக்கிக்கலாம். அம்மிக்கல் இருந்தால் அம்மிக்கல்லில் கூட வச்சு நுணுக்கிக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கிக்கிட்டேன். இப்போ எல்லா கடலப்பருப்பையும் அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ தேங்காய் திருவி வச்சதை நல்லா வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். அதோடு சேர்த்து இந்த வெல்லத்தை நுணுக்கின வெல்லத்தையும் போட்டுக்கிட்டேன். வெல்லம் சுத்தமான வெல்லம் தான், அதில் கல்லுலாம் இருக்காது. அப்படியே வாசத்துக்காக ஏலக்காய் போட்டுக்கிட்டேன். நுணுக்கி வச்சுருக்க மிக்ஸி ஜாரில் போட்டு நுணுக்கி வச்சுருக்க கடலப்பருப்பையும் எடுத்து போட்டு நல்லா கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிற வேண்டியதை. நான் சுவைக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஏன் நான் சொட்டு தண்ணி கூட இதில் விடல. பாருங்கள், அந்த தேங்காயில் இருந்தது கடலப்பருப்பை நுணுக்குனது. இப்போ சுழியத்துக்கான பக்குவத்துக்கு நம்ம நல்லா அப்படியே அடுப்பை சின்னதாக வச்சு அப்படியே கிண்டிக்க வேண்டியது. நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஒரு லட்டு அளவுக்கு அந்த சுழியத்தை அப்படியே உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்து வச்சுக்கிட்டோம். அப்புறம் நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் வச்சுருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் இப்போ நான் எண்ணெயை ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் சட்டியில் எண்ணெய் காஞ்சிக்கிட்டு இருக்கட்டும். அப்படியே நம்ம மைதா மாவு நம்மளுக்கு தேவையான அந்த சுழியத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு தான். கொஞ்சோண்டு உப்பு போட்டு கலக்கிட்டோம். இந்த பக்குவத்துக்கு கலக்கிற வேண்டியது. இப்போ ஊட்டி வச்சுருக்க சுழியத்தெல்லாம் சல்லுன்னு இறக்கி விட்டாச்சு. பாருங்கள், கையெல்லாம் சும்மா கழுவிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும்ன்ட்டு நான் ஒரு ஸ்பூன் போட்டேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் எண்ணெயில் எடுத்து போடுறேன். பாருங்கள், இது மாதிரி ஸ்பூனில் எடுத்து போட்டால் கை சும்மா கழுவ வேண்டியதில்லை. அதுக்காக தான் நான் ஸ்பூனில் எடுத்து போட்டிருக்கேன். சுழியம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தீபாவளினாவே சுழியம்தான் ஸ்பெஷல் கும்பகோணத்தில். இப்போ பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு சுழியம் ரெடி ஆயிடுச்சுன்ட்டு. குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சிம்பிளான வேலை தான். கடலைப்பருப்பு, தேங்காய், ஏலக்காய், வெல்லம் போட்டு சூப்பராக மைதா மாவு போட்டு ஒரு சுழியம் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சுழியம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க. இப்போ வெந்துருச்சு. நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், சுழியம் யாருக்கெல்லாம் பிடிக்கும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தீபாவளினாவே நம்மளுக்கு சுழியம் தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். இப்போ நான் சுழியம் எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏன் நான் தீபாவளி அன்றைக்கி செய்யலைன்னா, நாங்கள்லாம் வியாபாரத்துக்கு போயிட்டோம். ஆல்ரெடி சாமான்லாம் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ தான் எங்களோட பேர குழந்தைகளுக்கு சுழியம்லாம் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.